إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்தரத்தார்கள் கியாம நாள் வரையில் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்து வீட்டிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்தும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்தவனாக இன்றைய குத்துபாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த காலம் ரபீஉல் அவ்வல், இந்த சங்கையான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த இதே மாதத்தில் நாம் விற்றிருக்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்தினர்களாகி நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பிய நாங்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களை நிச்சயமாக நாங்கள் ஏற்று அவர்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்வதை ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அருள்மறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த அளவுக்கு தன்னுடைய சமூகத்தை பற்றி எங்களை பற்றி மிக இரக்கமுள்ளவர்களாக அவர்கள் மீது கிருபையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலே இருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அந்த நபியினால் பொறுத்து கொள்ள முடியாது. தன்னுடைய சமூகத்துக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்றால், விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அந்த நபியினால் பொறுத்து கொள்ள முடியாது, அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. ஹரீசுன் அலைக்கும், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று அந்த நபி அவர்கள் மிக பேராவலோடு இருக்கிறார்கள். தனது சமூகம் அவர்கள் நேர்வழிப்பட வேண்டும், நேர்வழியிலே நடக்க வேண்டும், நேரான பாதையில் வழி நடத்தப்பட வேண்டும், நேர்வழி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று அந்த நபியை போல விரும்பக்கூடிய ஆசை வைக்கக்கூடிய உலகத்தில் யாரும் இருக்கவில்லை. படைத்த ரப்பு அல்லாஹ் அவனுக்கு முழுமையாக அடிபணிந்து இந்த சமூகம் மாற வேண்டும் என்று மிகப்பெரிய ஆவல் உள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், விசுவாசிகளோடு மூமின்களோடு அல்லாஹ்வை நம்பியவர்களோடு மிக இரக்கமாக கிருபையாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு இடத்தை சொல்லும் பொழுது வ இன்னக லஅலா ஹுலகின் அதீம், நபியே நீங்கள் மிகப்பெரிய பண்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
அழகிய குணம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள், நல்ல குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறான். அப்படியான கண்ணியமான ஒரு நபியினுடைய உம்மத்தாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நபி நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், நாங்கள் நேர்வழி கொள்ள வேண்டும், நேர்வழி நடக்க வேண்டும் என்று எம்மீது வைத்திருக்கக்கூடிய பேராவல் வேறு எந்த ஒரு நபியும் தனது சமூகத்தின் மீது இருக்கவில்லை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தோடு இரக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்றால், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை ரசூலுல்லாஹ்விடத்தை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்காக வேண்டி பிரார்த்தியுங்கள். அருமை நபியிடத்தை தன்னுடைய கணவரிடத்திலே மனைவி வேண்டிக் கொண்ட பொழுது அந்த மனைவி இளம் வயதுடையவள், மிக இரக்கமாக இருந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கத்துக்குரிய அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அல்லாஹ் மக்ஃபிர் லி ஆயிஷா, ஆண்டவனே ரப்பே இந்த ஆயிஷாவுக்கு மன்னிப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்தை பிரார்த்தித்த பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளம் நெகிழ்ந்து சந்தோஷ மிகைப்பினால் நபியுடைய மடியிலே பிறழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய இந்த சந்தோஷத்தை பார்த்த நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறாய், எதற்காக இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாய்? அப்பொழுது அன்னை ஆயிஷா சொன்ன செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்காக வேண்டிய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு கோரிவிட்டீர்களே, உங்களுடைய பிரார்த்தனைக்கு உட்பட்டவளாக நான் மாறிவிட்டேனே, அந்த மகிழ்ச்சியினால் அந்த சந்தோஷத்தினால் தான் நான் இப்படி துடிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் இப்படி உனக்கு ஒரு முறைதான் பிரார்த்தித்தேன், என்னுடைய உம்மத்துக்காக, என்னுடைய சமூகத்துக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது இருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான சோர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனையை, துஆவை கொடுத்திருக்கிறான். என்னுடைய துஆவை எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக வேண்டி உலகத்தில் அதை பாவிக்கவில்லை. நாளை மறுமையில் இந்த முஸ்லிம்கள் என்னுடைய உம்மத்துக்காக நான் அதை வைத்திருக்கிறேன். உம்மத்திலே பாவிகளுக்காக சிபாரிசு செய்வதற்காக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரவுஃபுர் ரஹீம். அந்த நபி இந்த மக்களின் மீது, சமூகத்தின் மீது இவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று பேராசை கொண்டது மட்டுமல்ல, அந்த விசுவாசிகள் மீது மிக இரக்கமுள்ளவர்களாக, அவர்களை தாராளமாக அவர்களுக்காக வேண்டி மன்னிப்புக்காக பிரார்த்திக்கக்கூடிய இரக்கமுள்ள ஒரு நபியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து, வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், உங்களுடைய அந்தஸ்தை நாங்கள் மிகைப்படுத்தி வைத்திருக்கிறோம், உயர்த்தி வைத்திருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை, அந்த நபியுடைய மகிமையை நாங்கள் உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறோம், உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று படைத்தரபா அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிறதோ, அடுத்ததாக வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ற சாட்சி அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கெல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்வதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், ஒரு மனிதன் தொழுகையிலே அத்தஹியாத்திலே அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை ஆனால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். ஜனாசா தொழுகையிலே ஒரு ஃபர்துகளிலே உண்டு, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும். அதானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லப்பட வேண்டும். உலகத்திலே கியாம நாள் வரைக்கும் இந்த பெரிய அந்தஸ்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே மட்டுமல்ல, இந்த பூமியிலே மட்டுமல்ல, அந்த வானலோகத்திலும் அந்த நபி அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன சொல்லுகிறான் சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹும் அவனுடைய அமரர்களும் வானலோகத்திலே அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வானலோகத்திலே அல்லாஹும் அவருடைய அமரர்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, மூமின்களே, இதோ நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை, மூமின்களை விழித்து அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். வஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லும்படி அல்லாஹ் சொல்லுகிறான்.
அன்பானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த நபி எதற்காக வேண்டி உலகத்திலே அந்த நபியோடு ஒரு ஓநாய் பேசுகிறது, அந்த நபியோடு ஒரு ஒட்டகம் வந்து தன்னுடைய முறைப்பாடு செய்கிறது, ஒரு மரம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது. இப்படிப்பட்ட அந்த கண்ணியமான ஒரு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அந்த ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் அந்த மனித சமூகத்தை பார்த்து சொல்லுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், மனித சமூகமே உங்களில் இருந்தே மனிதர்களில் ஒரு தூதரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், உங்களுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு மலக்காக இருந்தால் அவர் மலக்கு, அவருக்கு அப்படி செய்யலாம், நமக்கு அப்படி செய்ய முடியாது, அவருக்கு இப்படியெல்லாம் வணங்கலாம், நமக்கு அப்படி வணங்க முடியாது என்றெல்லாம் நீங்க பாகுபாடு பார்த்திருப்பீர்கள். எனவே உங்களுக்கு மனித சமூகத்திலிருந்தே ஒரு நபியை நாங்கள் தூதராக அனுப்பியிருக்கிறோம் என அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நபிக்கு கொடுத்த சிறப்பு, அந்த நபியின் மீது யாராவது ஸலவாத்து சொல்வார்களே ஆனால், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது போன்ற கிரந்தங்களிலே ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அவர்களை தொற்றும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யாராவது என் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மீது இந்த சமூகத்திலே இந்த உம்மத்திலே யாராவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், எவ்வாறு அந்த நபியின் மீது யாராவது ஸலவாத்து சொன்னால், லம் தஸலில் மலாயிகத்து துஸல்லி அலைஹி மா ஸல்லா அலை, அந்த மனிதன் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த மனிதனின் மீது மலக்குகள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடியான் விரும்பினால் அதை கூட்டிக் கொள்ளட்டும் அல்லது குறைத்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். நபியின் மீது ஸலவாத்து சொல்வது நமது கடமையாக இருக்கிறது. ஏன், நமக்கு அந்த ரப்பை காட்டி தந்தவர்கள் அந்த திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை வணங்குவதை, இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை எல்லாம் உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள், இந்த நபியுடைய உம்மத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள், அல்லாஹ்வை அறிமுகம் செய்தவர்கள். அந்த நபிக்கு நாங்கள் எவ்வளவுதான் ஸலவாத்து சொன்னாலும் போதாது. அந்த நபிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகப்பெரிய ஒரு கடமை, அவைகள் கடமைகளில் ஒன்று அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்வது. அந்த ஸலவாத்துக்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு ஸலவாத்து சொல்லுகிறான். மலக்குகள் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் என்றால், அதை போல பாக்கியம் பெற்ற சமூகம் வேறொன்றும் உலகத்தில் இருக்க முடியாது. அன்பானவர்களே, உங்களுடைய நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி மட்டும் அல்லாஹ் விடவில்லை, அதுக்கு பகரமாக அல்லாஹ் நற்கூலிகளை நமக்கு வழங்குகிறான். அல்லாஹ் அதுக்கு ஒன்றுக்கு 10 தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள், புகாரி முஸ்னத் அஹ்மதின் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிற நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது என் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவன் மீது 10 ஸலவாத்துகள் சொல்லுகிறான். ஒரு அடியான் எங்களுடைய நபி மீது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 ஸலவாத்துகளை இந்த மனிதன் மீது சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, வஹுத்த அன்ஹு அஷ்ரு ஹத்தியாத், அவனிருந்து 10 பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். வருஃபி அலஹு அஷ்ரு தரஜாத், அவனுக்கு 10 அந்தஸ்துகளை எல்லாம் கூட்டி விடுகிறான். நாம் சொன்னது ஒரு ஸலவாத், நாம் நபியின் மீது சொன்னதே ஒரே ஒரு ஸலவாத்து மட்டும்தான். அந்த ஸலவாத்துக்கு பகரமாக அல்லாஹ் 10 ஸலவாத்துகள் நம் மீது சொல்லுகிறான். நம்முடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு விடுகிறது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே அரஐத இன் ஜஅல்து ஸலாத்தி குல்லஹா அலைக, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய துஆக்கள், என்னுடைய ஸலவாத்துக்கள் அனைத்தையுமே உங்கள் மீது நான் சொல்லக்கூடியவனாக மாறிவிட்டால் இதன் அப்பொழுது என்ன கிடைக்கும் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இதன் யக்ஃபீக அல்லாஹு தபாரக்கல்லாஹ் மா அஹம்மக மின் துன்யாக வ ஆகிரத்திக, ரவாஹு அஹ்மத். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இம்மையில் மறுமையில் உனக்கு ஏற்படும் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் உனக்கு போதுமாக்கி வைப்பான், அவைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, அதுக்குரிய உம்மத்து நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அப்படி இருந்தும் நாங்கள் அந்த நபியின் மீது ஸலவாத் உரைப்பதில் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக, உலோபிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை போல நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸலவாத்து சொல்வதற்கு இடங்கள், காலங்கள், நேரங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் ஹதீஸை எடுத்து பார்க்கும் பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னதாக, இன்னமின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ,
உங்களுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாள் எந்த நாள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வாக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீ, அந்த வெள்ளிக்கிழமை நாளையிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபைன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்தன் அலைய, உங்களுடைய தொழுகை இருக்கிறதே அது என் மீது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இன்னாருடைய மகன் இன்னான் உங்கள் மீது நபியே ஸலவாத்து சொல்லுகிற அந்த ஸலவாத்து எடுத்து சொல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டார்கள், வ கைஃப துரது ஸலாத்துனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அலைக்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய ஸலவாத்துக்கள் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? நீங்களோ கபரில் அடக்கம் செய்யப்பட்டு மண்ணோடு மண்ணாகி விட்டீர்களே என்று சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி இல்லை. இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடம்புகளை அல்லாஹ் மண்ணுக்கு பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பொழுது எப்படி இருந்தார்களோ அதே நிலைதான் மறுமையில் எழுப்பப்படும் வரையில் இருக்கிறார்கள். நம்முடைய உடம்பை கொண்டு போய் வைத்து விட்டால் அதிலே மண்ணிலே வைத்து நம்மளை கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அதில் இருக்கக்கூடிய புழுக்கள் நம்மளை அரித்துவிடும், மண்ணோடு மண்ணாகி போய் விடுவோம், உக்கி இறந்து போய் விடுவோம், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் அப்போது இறந்து போய்விடும். அன்பார்களே, அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய உடம்புகளை அல்லாஹ் மண்ணின் மீது ஹராமாக்கி இருக்கிறான். எந்த நபியுடைய உடம்பையும் மண் சாப்பிட மாட்டாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு உங்களுடைய ஸலவாத்துக்கள் எடுத்து காட்டப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தா, ரவாஹு திர்மிதி. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் என்னோடு மிக நெருக்கமாக என்னுடைய ஷஃபாத்துக்கு மிக உரிமையுள்ளவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால், என் மீது யார் அதிகம் ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையினுடைய ஷஃபாத்துக்குரியவர்களாக எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களாக இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் அக்ரபக்கும் மின்னி மஜ்லஸன், எனக்கு மிக மறுமையில் சுவர்க்கத்திலே மிக அண்மித்து என்னோடு ஒட்டி இருப்பவர்கள் யார் தெரியுமா? உங்களிலே யார் அதிகமாக ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் மறுமையில் அந்த சுவரவதியில் என்னோடு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்பது அழகான ஒரு திக்ர்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் அந்த ஸலவாத்து முற்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய திருநாமம் அங்கே ஆரம்பத்திலே அல்லாஹும்ம ஸல்லி, ஆண்டவனே அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்படுகிறது. எனவே திக்ர்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த திக்ரின் மூலமாக நாங்கள் இன்னொரு பல நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் அந்த ஸலவாத்தை சொல்லக்கூடிய ஸலவாத்தின் இபாதத்துக்கு நாம் ஏன் சோம்பல் பட்டு ஏன் அந்த பாக்கியத்தை இழந்து விடுகிறோம் என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் பகீலு மன் துகிர்து இந்தஹு தும்ம லம் யுஸல்லி அலைய. அருமை நபி அவர்கள் சொன்னார்கள், உலோபி யார் என்றால் கஞ்சன் யார் என்று தெரியுமா? என்னை அவனிடத்தை என்னுடைய பேர் என்னை சொல்லப்பட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை சொல்லப்பட்டு என்னுடைய பேர் சொல்லப்பட்டு என் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் உலோபி, அவன்தான் கஞ்சன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அந்த நாங்கள் உலோபித்தனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, கஞ்சர்களாக இருக்கிறோமா என்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் நாசமாகி போய்விடட்டும், துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, ரவாஹு திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனிடத்தில் என்னுடைய பேர் சொல்லப்பட்டு என்னை அவனுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு என் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகி விடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு மிக முக்கியமாக இந்த ஸலவாத் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அருமை நபியின் மீது நாங்கள் ஸலவாத் ஓதுவதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் பல விடயங்களை நமக்கு பாக்கியங்களை வைத்திருக்கிறான். முதலாவது அதாவது இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கிட்டத்தட்ட 39 பிரயோஜனங்களை அருமை நபி அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதின் மூலமாக கிட்டத்தட்ட 39 பிரயோஜனங்களை ஒரு மூமின் பெற்றுக் கொடுக்கிறான் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அவைகளிலே சிலதை பார்க்கும் பொழுது அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அந்த திருத்தூதர் மீது அந்த நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறானே, இதற்கு கட்டுப்பட்டவனாக முதலாவது மாறிவிடுகிறான். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய துஆ கபூலாகுவதற்கு இந்த ஸலவாத் மிக முக்கியமாக இருக்கிறது. நபியுடைய முன்னிலையில் ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்து விட்டார்.
அப்பொழுது நபி அவர்கள் அவரை அழைத்து, நீ அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து விட்டு அதுக்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு உன்னுடைய பிரார்த்தனையை துஆவை ஆரம்பி என்று சொன்னார். அப்படி இரண்டாவது ஒரு சஹாபி அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து விட்டு அருமை நபியின் மீது ஸலவாத் ஓதிவிட்டு அந்த துஆவை அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த வணக்கத்தில் ஈடுபட்ட பொழுது அல்லாஹு தஆலா உம்முடைய துஆவை கபூல் செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் நம்முடைய துஆ கபூலாகுவதற்கும் அந்த நபியுடைய அந்த ஸலவாத் மிக முக்கியமாக துஆவுக்கு முன்னதாகவும் துஆவுக்கு பின்னாலும் அந்த ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும். இரண்டுக்கு இடையிலேயும் உள்ள அந்த துஆவுக்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஸலவாத் அல்லாஹ்விடத்தை போய் சேர்ந்து விடுகிறது என்று ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற ஒன்றை சொல்லுகிறார்கள், குல்லு துஆஇன் மஹ்ஜூபன், ஒவ்வொரு துஆக்களும் அப்படி தட்டி நிறுத்தி வைக்கப்படும், தடை செய்யப்பட்டிருக்கும். ஹத்தா யுஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த யார் பிரார்த்திக்கிறாரோ அவர் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லும் வரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை தடுத்து வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக மனிதன் அந்த நபியின் மீது அவன் ஸலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது மட்டுமல்ல, அந்த நபியின் மீது ஸலவாத் அதிகமாக ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், எங்களுடைய நெருக்கடிகளை அல்லாஹு தஆலா இலேசி பண்ணி வைக்கிறான், எங்களுக்கு பல நலவுகளை பரக்கத்துகளை ஹைராத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத்தின் மூலம் நமக்கு தருகிறான். நபியின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக பல நெருக்கடிகள் கஷ்டங்கள் ஆபத்துகள் இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நெருங்கி இறுகி போய் கிடக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மென்மையாக மாறிவிடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஸலவாத்தின் மூலம் இப்படிப்பட்ட பல பாக்கியங்களை அல்லாஹு தஆலா நமக்காக வேண்டி செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி உக்ஸிரு ஸலாத் அலைக ஃபகம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதிகமாக உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன், பிரார்த்திக்கிறேன், துஆ செய்கிறேன். இவைகளில் நான் எந்த அளவு உங்களுக்காக வேண்டி ஸலவாத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால மா ஷிஅத, உனக்கு விரும்பின அளவு ஸலவாத்தை சொல்லிக்கொள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் ஒரு பங்கை ஸலவாத்தை வைத்துக் கொள்ளட்டுமா? என்னுடைய பிரார்த்தனையில், என்னுடைய ஔராதுகளில், என்னுடைய திக்ருகளில் நான்கில் ஒரு பகுதியை உங்களுடைய ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கால மா ஷிஅத, உனக்கு விருப்பமான அளவு வைத்துக்கொள், ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக், அதைவிட நீ அதிகமாக ஸலவாத்து சொன்னால் உனக்கு அதில் நலவிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது குல்தான் நிஸ்வ, அப்பொழுது அவைகளில் அரைவாசியாக உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதை வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது கால மா ஷிஅத, நீ விரும்பின அளவு வைத்துக்கொள், ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருன், அதைவிட நீ கூட்டிக் கொண்டால் அது உனக்கு மென்மேலும் சிறந்ததாக அமையும் என்று நபி அவர்கள் கூற, அப்பொழுது நபி அவர்களை பார்த்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபஸ்ஸுலுஸைன், மூன்றில் இரண்டு பகுதியை நான் ஸலவாத்தாக மாற்றிக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கால மா ஷிஅத, நீ விரும்பினாலோ சொல்லிக் கொள்ளலாம், ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக், அதைவிட கூட்டிக் கொண்டால் உனக்கு இன்னும் மேலும் கைர் இருக்கிறது, நலவிருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். குல்து அஜ்அலு லில்லாஹி அஜ்அலு லக ஸலாத்தி குல்லஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, முழுமையாக ஒட்டுமொத்தமாக அதிகமாக ஸலவாத்தையே நான் முழுமையாக சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு சொன்னார்கள், இதன் துக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபரு லக தம்புக், ரவாஹு திர்மிதி. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் போக்கப்பட்டு, உன்னுடைய துக்கங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் உன்னை விட்டும் போக்கப்பட்டு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதன் மூலமாக? இந்த ஸலவாத்தின் மூலமாக. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தின் மூலமாக இவ்வளவு மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே இந்த ஸலவாத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் காலங்கள் நேரங்கள் என்று மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று, வெள்ளிக்கிழமை இரவிலும் பகலிலும் இரு நேரங்களிலும் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். என் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 ஸலவாத்துக்களை சொல்லுகிறான். எனவே குறைந்தபட்சம் காலையில் 100 விடுத்தம் அல்லது மாலையில் 100 விடுத்தம், காலையில் குறைந்தது 10 விடுத்தம், மாலையில் 10 விடுத்தம், இவ்வாறு நாங்கள் ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுவதை வளமையாக ஆக்கிக் கொண்டு காலை மாலை ஔராதுகளில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்
சலவாத்து ஒரு பகுதியாக அமைய வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலே நானும் நீங்களும் கவனம் செலுத்துவோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்காக தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சலவாத்து சொல்வது அல்லது சலவாத்து மஜ்லிஸ்களை ஏற்படுத்துவது இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே மட்டும் அல்லது 12ஆம் நாளைக்கு மட்டும் என்று வைத்து கொண்டால், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுக்கு பின்னால் உள்ள சஹாபாக்களோ தாபிஈன்களோ தாபிஈன்களோ இப்படியான எந்த ஏற்பாடும் செய்தது கிடையாது. அவ்வாறு ஒன்று சேர்ந்து அதுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து செய்வது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதஅத்தாக புதிய ஒரு நூதனமாக அமைந்து விடுகிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்துகளாகிய எங்களையும் பொறுத்தவரையில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்பொழுதும் எங்க வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஸலவாத்து சொல்லலாம். இது அல்லாஹ்வுடைய திக்ருகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு காலங்கள் நேரங்கள் அந்த குறிப்பிட்டு வந்தவைகளை தவிர ஏனைய எல்லா நேரங்களிலும் படைத்தரப்பை திக்ரு செய்து கொள்ளலாம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொள்ளலாம். அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டி தந்த ஒரு இபாதத்தாக வழிமுறையாக இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், உங்கள் மீது எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் படித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இது அத்தஹியாத்துல மட்டுமல்ல, எப்பொழுதுமே சொல்லப்படக்கூடிய ஸலவாத்துகளில் மிகச்சிறந்த ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களுடைய வாயினால் வந்த வாரிதான ஸலவாத்துகளாகவே நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டுமே தவிர இட்டுக்கட்டப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்ட அல்லது இத்தனை ஆயிரம் ஓதினால் அல்லது 4444 ஸலவாத்துகள் இந்த ஓதினால் ஹாஜாத்துகள் நிறைவேறும் என்ற இவைகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளை அல்லாமல் இவைகள் மார்க்கத்தில் உள்ளவைகள் அல்ல. எனவே நபியுடைய ஸலவாத்துக்கு எத்தனை ஆயிரம் வேண்டுமானாலும் எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் அந்த நபி அவர்கள் அந்த ஸலவாத்துக்கு உரிமையுள்ளவர்கள் தான். நாங்களும் அந்த ஸலவாத்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களான் என்பதை நாங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை படைத்து எல்லா படைப்புகளுடைய மனிதர்களுடைய பெயர்களையும் லிஸ்டையும் அவருடைய கையிலே கொடுத்து அருமை நபியுடைய கபருக்கு பக்கத்திலே அமரச் செய்திருக்கிறான், ஒரு நிறுத்தி வைத்திருக்கிறான். அந்த மலக்கு அவருக்குள்ள வேலை டியூட்டி என்ன தெரியுமா? உலகத்திலே எங்கிருந்து யார் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொன்னாலும் இந்த இன்னாருடைய மகன் இன்னார் உங்க நபியே உங்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டார், சலாம் சொல்லிவிட்டார், அந்த சலாத்தையும் ஸலவாத்தையும் சலாமையும் எத்தி வைப்பது அந்த மலக்குடைய பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஸலவாத்துக்கு உரிமையுள்ளவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸை நபியர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்த். அல்லாஹ்வுக்கு சில மலக்குகள் அமரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பூமி முழுவதும் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லப்படுகிறதோ, எந்த மூல முடுக்குகளிலே, வீடுகளிலே, பாதைகளிலே, ஆகாயத்திலே, அதே மாதிரி கடலிலே, கரையிலே எங்கிருந்தாலும் ஒரு மனிதன் நபியின் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த மலக்குகளுடைய வேலை அந்த ஸலவாத்தை கொண்டு போய் அந்த நபியிடத்தை எத்தி வைப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. இப்படிப்பட்ட அந்த கண்ணியத்துக்குரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் வேறு எந்த நபிக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை, வேறு எந்த உம்மத்துக்கும் இப்படியான ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சலாம் சொல்பவர்கள் யாராவது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போவார்களே ஆனால் அவர்களிடத்தை கொண்டு போய் இந்த சலாத்தை சொல்லுவார்கள், என்னுடைய சலாத்தை நபிக்கு போய் எத்தி வையுங்கள், நபியுடைய கபருடைய ஜியாரத்திலே போய் என்னுடைய சலாத்தை சலாமை எத்தி வையுங்கள் என்று அவருக்கு பொறுப்பு கொடுப்பார்கள் என்றால் இது நபியுடைய அந்த நபியை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலை. அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கிற மலக்குகளுடைய வேலை அந்த நபியின் மீது ஸலவாத்து சலாமை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மலக்குடைய வேலை அல்லாமல் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய
செல்லக்கூடியவர்களுடைய வேலை அல்ல. அங்கு செல்லக்கூடியவர்கள் மதீனாவுடைய பள்ளியை ஜியாரத்துக்கு சென்றவர்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு ஜியாரத்துக்கு போனவர்கள். அங்கு போய் அவர்களுக்கு அவர்களுடைய சலாம் சொல்லுவார்கள், ஸலவாத்தை சொல்லுவார்கள். பக்கத்தில் இருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாமை சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாமை சொல்லுவார்கள். இதுதான் அவர்களுடைய வேலை தவிர இங்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய சலாத்தையும் சலாம்களையும் பெரிய பொட்டணிகளையும் சுமந்து கொண்டு வந்து அந்த நபியுடைய கபரத்தை அவிழ்த்து விடுவது என்பது அந்த நபிக்கு செய்யக்கூடிய ஒரு அவலட்சணம், கேவலம் என்பதை நாங்கள் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கண்டே மலக்குகளை அமைத்து அந்த சலவாத்தை எத்தி வைக்கும் பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த பொறுப்பை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கிருந்த பொழுதிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் எந்த காலத்தின் நேரத்தில் அதிகமாக விசேஷமாக வெள்ளிக்கிழமை இரவுகளிலையும் வெள்ளிக்கிழமை பகற்களிலும் பகற்காலங்களிலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவதை வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த சிறப்பு பாக்கியம் அல்லாஹு தஆலா யாருக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குகிறானோ அவர்களுக்கு தான் அது கிட்டுமே தவிர செலவில்லாத, பணம் செலவழிக்காமல் வெறுமனே உதட்டை மட்டும் உசுப்பி இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகளை அடைந்து கொள்வது மட்டுமல்ல, நாளை மறுமையில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்திலே பக்கத்திலே அமரும் பாக்கியம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அமல் தான் அந்த நபியின் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் அந்த நபியின் மீது நபிக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளில் மிகச்சிறந்த கடமைப்பாடுகள் ஒரு கடமைதான் நபியின் மீது ஸலவாத் சொல்வது. இதற்கு ரபியுல் அவ்வல் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இரவு பகல் கொண்ட ஒவ்வொரு நாளிலும் காலையிலும் மாலையிலும் படுத்தவர்களாக, அமர்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக பல நிலைகளிலும் அந்த நபியின் மீது ஸலவாத்து அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த திக்ரை செய்யக்கூடிய வளமை உள்ளவர்களாக நாம் மாறிக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஸலவாத்து சொல்வதை நம்முடைய வாழ்நாளில் ஒரு அம்சமாக கொண்டு, ஒரு அமலாக கொண்டு வளமையாக செய்து வரக்கூடிய பாக்கியத்தை தந்து நாளை மறுமையில் அந்த நபியோடு அந்த சுருக்கத்தில் இருப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தவராயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெற்றார்கள், மூதாதையர்கள், உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யாரெல்லாம் கபர்களில் இருக்கிறார்களோ அவருடைய கபர்களிலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த மேலான சுவர்க்கத்திலே நபியோடு பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, இஸ்லாமிய உம்மத் எங்கெல்லாம் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் நெருக்கடிகளை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் மேலும் மறுமையிலும் கொடுத்தல்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். வذ்குருல்லாஹல் அஸீம் அல் ஜலீல் அல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.